ஸ்டாண்டர்ட் சாப்டர் 6ல் நம்ம எக்ஸாம்பிள் சம் 6.18ல் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், கால்குலேட் த சைஸ் ஆஃப் ஆங்கிள் BAC in the given triangles. tan 38.7 degree equal to 0.8011, அதே tan 69.4 degree 2.6604 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதில் நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள், இங்கேயும் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஏபிசி அவங்களோட வேல்யூவும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பேஸ் வேல்யூ, ஹைட் வேல்யூ ரெண்டும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம சொல்யூஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரைட் ஆங்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ஆங்கிள் என்னென்னு எழுத போகிறேன், இங்கே பாருங்கள், ஏபிசி எழுதிட்டோமா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம tan அப்படின்னு சொல்லிட்டாவே tan தீட்டா எப்படி இருக்குன்னா, ஆப்போசிட், அதோட ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. இது அட்ஜசன்ட் சைடு, இது ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. நல்லா கவனிக்கணும். டேனோட ஃபார்முலா என்னது, ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபோர் தான் ஒரு, இதுதான் ஆப்போசிட். இதுக்கு கீழே இருக்கக்கூடியது அட்ஜசன்ட் சைடு. இப்போ நம்ம இங்கே என்ன எழுதுவோம், ஆப்போசிட் சைடில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, 4. இந்த அட்ஜசன்ட் சைடில் எவ்வளோ சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா 5. இப்போ நம்மளுக்கு எப்பொழுதும் போல் tan இங்கே 38.7 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பொழுதும் சைன் தீட்டா, காஸ் தீட்டா, tan தீட்டான்னு படிப்போம். இப்போ டீட்டாவை இங்கே வச்சுட்டோம். இந்த tan தீட்டா இருக்கு இல்லையா, டீட்டாவை இங்கே வச்சுட்டோம். இந்த டேனை எங்கிட்டு கொண்டு போகிறோம்னா ரைட் சைடு கொண்டு போகிறோம். அப்போ tan இன்வர்ஸில் வரும், இன்வர்ஸ் 1. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. tan தீட்டாவோட ஃபார்முலா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. அதோட சென்டிமீட்டரையும் 4/5ன்னு எழுதியாச்சு. இப்போ வந்து இந்த டீட்டாவை இங்கே வச்சு tan என்ன பண்ணுறோம், ரைட் சைடு கொண்டு போகும்போது இன்வர்ஸில் மாறுது. இப்போ நம்மளுக்கு வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 4/5. இந்த 4/5 நம்ம அடிக்கணும். எப்படி அடிக்கலாம், 1 5 is 5. அஞ்சாவது வாய்ப்பாடு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, அஞ்சாவது வாய்ப்பாடில் என்ன இருக்காது, 4 இருக்காது. ஸோ 0 பாயிண்ட் வச்சு இங்கே 0 ஆட் பண்ணணும். அப்போ எத்தனை 5s are வந்து 40 வரும்னு பார்த்தீங்கன்னா, 8 5s are 40. அப்போ வேல்யூ டீட்டாவோட வேல்யூ இங்கே என்னது, 0.8ன்னு கிடச்சிருக்கு. இங்கே நம்மளுக்கு டேனில் இங்கே நம்மளுக்கு பாருங்களேன், 38.7 டிகிரி என்ன வேல்யூ, 0.8. அப்போ 0.8ன்னு கிடச்சிருச்சு. அப்போ நீங்கள் என்ன எழுதணும்னா, tan என்னன்னு கிடச்சிருக்கு, டீட்டாவோட வேல்யூ. இப்போ நீங்கள் கமா போட்டு எனக்கு டீட்டான்னு எழுதி 38.7 டிகிரின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு tan என்ன தான் கிடச்சிருக்கு, 38.7 டிகிரி ஈக்குவல் டு 0.8ங்கிறதையும் கிடச்சிருக்கு. அப்போ ஆங்கிள் BAC, ஆங்கிள் என்னது, BAC, இங்கே டிகிரி என்னது, ஆங்கிள் BACக்கு வந்து பார்த்திங்கன்னா 38.7 டிகிரி கிடச்சிருக்கு. அவங்க கொடுத்த வேல்யூவை நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு செகண்டில் அதே ரைட் ஆங்கிள் இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பி பிக்சர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பி பிக்சர்ஸை தான் நம்ம பார்க்கணும். இது பி பிக்சர்னு சொன்னோம் இல்லையா, அந்த பிக்சரை நான் இங்கே ட்ரா பண்ணிட்டேன். AB 3 சென்டிமீட்டர், இங்கே BC வந்து பார்த்திங்கன்னா 5 சென்டிமீட்டர். எப்பொழுதும் போல் நம்ம என்ன பார்க்க போகிறோம், tan தீட்டானவே நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ tan தீட்டாவில் நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ என்னென்னு பார்க்கணும். ஒரு நிமிஷம், இது 5 சென்டிமீட்டர் கிடையாதுப்பா, கொஸ்டினில் 8 சென்டிமீட்டர். ஓகேவா, 8 சென்டிமீட்டர். இப்போ tan தீட்டானா என்னென்னு சொல்லுவோம், ஆப்போசிட் சைடு, அடுத்து அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடில் எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது, 8. அட்ஜசன்ட் சைடில் 3. ஓகேவா. இப்போ டீட்டாவை எப்பொழுதும் போல் லெஃப்ட்டில் வச்சுக்கணும், tan எங்கிட்ட கொண்டு வரணும், ரைட் சைடில் கொண்டு வந்தால் இன்வர்ஸில் வரும். ஓப்பன் ப்ராக்கெட் 8/3 வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், அதை இங்கே அப்படியே மென்ஷன் பண்ணிக்க வேண்டியதுதான். 1 3 is 3. எத்தனை 3s are 6, 2 3s are 6, 2 3s are 6, 3 3s are போயிட்டால் நம்மளுக்கு அடுத்து எச்சா போயிடும். இப்போ 1 3 is 3, 2 3s are 6, 3 3s are 9 வருது. அப்போ 8 விட அதிகமாக இருக்குது, 8 விட பிலோவாக தான் நம்மளுக்கு இருக்கணும். 2 3s are 6ன்னு அடிச்சிட்டேன். புள்ளி வச்சுக்கணும், ஏன்னா 8ல் 6 போயிட்டால் ரிமைண்டர் 2. புள்ளி வச்சதுனால ஒரு 0 ஆட் ஆகும். அப்போ 1 3 is 3, 2 3s are 6, 3 3s are 9, 4 3s are 12, 5 3s are 15, 6 3s are 18. அப்போ 6 3s are 18. ஓகேவா. 6 3s are 18னா 20ல் 18 போயிட்டா ரிமைண்டர் 2 அப்படி போய்கிட்டே இருக்கும். ரிப்பீட்டடாக 6 6 6னே போயிட்டு இருக்கும். ஸோ அப்போ டேட்டா இஸ் ஈக்குவல் டு
2.66ன்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு அந்த 2.66 நம்ம கொஸ்டின் எழுதணும் இல்லையா, இங்கே நம்மளுக்கு tan 69.4 டிகிரி தான் உங்களுக்கு இங்கே என்ன வேல்யூ கிடைக்கும்னா 2.66ன்னு உங்களுக்கு கிடச்சிருக்கும். அப்போ நான் இங்கே என்ன எழுதிக்குவேன், டீட்டா இஸ் ஈக்குவல் டு 69.4 டிகிரி அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? அப்போ ஆங்கிள் BAC இஸ் ஈக்குவல் டு 69.4 டிகிரி.